எது நேற்று உன்னுடையதோ இன்று அது மற்றொன்றுடையது. எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு. அதே போல் தான் என்று அதுக்கு நேற்று வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிக முக்கியமான சொத்தாக இருந்தார். அப்புறம் திருமாவளவனுடைய சொத்தாக மாறினார். இன்றைக்கி டிவிகேவின் சொத்தாக ஆதவர்ஜினா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் அண்மை செய்தியாக இருக்கணும் பொழுது. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் யதார்த்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிறப்பால் இனி முதல்வர் ஆகுவது அந்த கனவு தகர்க்கப்பட போகிறது. இதில் ஆதவர்ஜினாவுடைய மிக முக்கியமான பங்கு உள்ளே வரும்னாக்கா உள்ளபடி மகிழ்ச்சி. ஆதவர்ஜினா நீங்கள் எதுக்கு போனாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் வந்த கொள்கை, நீங்கள் யாருக்காக வந்தீர்களோ, எந்த மக்களுக்காக வந்தீர்களோ, இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு முகம்தான். இன்றைக்கி திமுகலேருந்து எல்லா கட்சியும் ஓரளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுன்னா அந்த முகம் விஜயாக இருக்கார். அந்த விஜயை நோக்கி நீங்கள் வரையினாக்கா அந்த பழைய சாவாசத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் நேற்று திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நபர்களோடு பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, சார் விஜய் வந்ததுக்கப்புறம் உண்மையிலுமே திமுகக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். இது கூட விஜய்க்கு நீங்கள் குஷியானது மேலே பல குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லி விஜய் குஷியானதை நீக்கிடுவார், வெளியே நிற்க வச்சிட்டார் அப்படி இப்படின்னு சொன்னாலும் குஷியானது எப்பயுமே யாருமே அசைக்க முடியாது. எஸ், நிச்சயமாக நீங்கள் ஒரு நபரை மட்டுமே விட்டுட்டா நான் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். உனக்கு இன்னொரு நபரையும் கொண்டு வரும் பொழுது 2 பேரும் நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஒரு போட்டி போடும் பொழுது கட்சிக்கு வளர்ச்சிக்கு வித்துடும் பொழுது விஜயோட மாஸ்டர் பிளான் எனக்கு தெரிஞ்சு நல்லா வெல் மூவ். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ரவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவர்ஜினா அவர்கள் ஒர்க் பண்ண போறாரு, அவர் தான் இனிமேல் ஸ்ட்ராட்டஜி வகுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு வருது. இவங்களுடைய இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் அவர் தேர்தல் வகுப்பாளர் மட்டும்தானா? விடுதலை சிறுத்தை கட்சியில் என்னவா சார் இருந்தார்? அதுக்கு முன்னாடி துணை பொதுச் செயலாளர் இருந்தார். இன்றைக்கு அதே துணை பொதுச் செயலாளராக டிவிகேல இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும்ன்றது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எது நேற்று உன்னுடையதோ இன்று அது மற்றொன்றுடையது. எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு. அதே போல் தான் என்று அதுக்கு நேற்று வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிக முக்கியமான சொத்தாக இருந்தார். அப்புறம் திருமாவளவனுடைய சொத்தாக மாறினார். இன்றைக்கி டிவிகேவின் சொத்தாக ஆதவர்ஜினா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் அண்மை செய்தியாக இருக்கணும் பொழுது. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் யதார்த்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பிறப்பால் இனி முதல்வர் ஆகுவது அந்த கனவு தகர்க்கப்பட போகிறது. பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவதும் தகர்க்கப்படும். பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் இழிவானவன், இவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், இவன் இரட்டை கொலைபார முறையில் தான் குடிக்கணும், இவனை இந்த தண்ணி தான் சாப்பிடணும், இந்த இடத்துல தான் ஒடுக்கி இருக்கணும், இந்த தெருக்குள்ளே தான் போகணும், இந்த தெருக்குள்ளே தான் வரணும், இந்த சாதிய பாகுபாடுகளை உடைக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுக்கு நோக்கி டிவிகே செல்கிறது. இதில் ஆதவர்ஜினாவுடைய மிக முக்கியமான பங்கு உள்ளே வரும்னாக்கா உள்ளபடி மகிழ்ச்சி. ஆதவர்ஜினா நீங்கள் எதுக்கு போனாலும் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் வந்த கொள்கை, நீங்கள் யாருக்காக வந்தீர்களோ, எந்த மக்களுக்காக வந்தீர்களோ, இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு முகம்தான். இன்றைக்கி திமுகலேருந்து எல்லா கட்சியும் ஓரளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்குன்னா அந்த முகம் விஜயாக இருக்கிறார். அந்த விஜயை நோக்கி நீங்கள் வரையினாக்கா அந்த பழைய சாவாசத்தை கொஞ்சம் நீங்கள் அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் சபரீசனுடைய நண்பராக இருந்திருக்கீங்க, அண்ணன் திருமாவுடைய நண்பராக இருந்தால் நட்பு பாராட்டுவது என்பது ஓகே, வேற ஒரு லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் எந்த கட்சிக்கு எந்த கொள்கைக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு, நீங்கள் வெள்ளு சனநாயகம்னு ஒரு மாநாடு நடத்துனீங்கல்ல, அதோட ரிசல்ட் என்னன்னாக்கா 0. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அடுத்து 1ஆம் ஆண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு துவக்க விழா ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஆனால் ஆதவர்ஜினாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அசைன்மெண்ட் என்னவாக இருக்குனாக்கா அடுத்த மாநாடு. ஏப்ரலில் விஜயோட கட்சி சார்பாக 2வது ஒரு மாநாடு நடத்துகிறாங்கனால அதை முழுக்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஆதவர்ஜினா எடுத்து இந்த மாநாடு தேசிய லெவலில் கவனம் பெறக்கூடிய வகையில் திட்ட வடிவம் அமைச்சு என்ன விஷயம் பேச போகிறோம், எதை பேசினா பெரிய இம்பேக்ட் ஏற்படும், எந்த முக்கிய புள்ளிகள் எல்லாத்தையும் அடுத்த அரசியல் கட்சியில் கொண்டு வரோம். ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் போட்டிங்க, இதை தாண்டி மிக முக்கியமான நபர்களை உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது. ஏன்னாக்கா சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் 2 பேர் நடித்தாங்க. ஒருத்தர் மிக முக்கியமாக சொல்லிட்டு பழக்கருப்பையா, கரெக்டுங்களா? பழக்கருப்பையா சர்க்கார் படத்தில் நடிக்கிறாரு, விஜயும் சர்க்கார் படத்தில் நடிக்கிறாரு. 2 பேருமே இப்போ வெளியில் கட்சி தொடங்கிட்டாங்க, கரெக்டுங்களா? எந்த கட்சிக்கு அதிகமாக கூட்டம் போகுது? பழக்கருப்பை எம்எல்ஏ வந்திருக்காரு, கிட்டத்தட்ட அவர் நீண்ட நெடிய அரசியல் பயணம் யார் கூடலாம் பயணப்பட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். அவருக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும், அவருக்கு இல்லாத ஒரு வர சினிமாவிலேயே நீண்ட காலமாக இருக்கிறார். தயாரிப்பாளர் முகம், எழுத்தாளர் முகம் அப்படின்னு பல முகங்கள் இருக்கு. ஆனால் இந்த முகம் எல்லாத்தையும் உடச்சிட்டு விஜய்க்கு தானே ஒட்டுமொத்தமாக வருது. இன்றைக்கு விஜய் இந்த கட்சி டிவிகேவுடைய இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குனாக்கா யாருக்காகனா ஒரே முகம் விஜய்க்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸை பார்த்தா இன்றைக்கி யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். நான் நேற்று திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நபர்களோடு பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, சார் விஜய் வந்ததுக்கப்புறம் உண்மையிலுமே திமுகக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு.
ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு, இது வந்து வேறு மாதிரி போகுது, நாங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆதரவு விஜய் கிடைக்கும், யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி போய் சாரசாரியாக போய் சேருவான், விஜய் ஒரு இடத்துக்கு வந்தால் நேஷனல் நியூஸாக மாறும்னா நாங்கள் நினைக்கல. பல அரசியல் கட்சியில் பல சினிமா பிரபலங்கள் பல நபர்கள் வந்திருக்காங்க அரசியலில், அதுபோல் விஜய் வராரு, ஸோ என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்னு தான் நினச்சோம். தலைமை குடும்பம் வரைக்கும் இதை வந்து பரிசீலனை பண்ணி இப்போ இருந்தே தேர்தலுடைய வேலையை நம்ம தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் இதை பேலன்ஸ் பண்ணி எப்படியாவது கொண்டு போக முடியும். அப்போது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய நபராக விஜய் இருக்காருன்னும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய பக்கபலமாக ஆதவர்ஜனாவும், அதே சமயத்தில் இன்னொரு தேர்தல் வகுப்பாளர் அங்கே இருக்கார்ல ஜான் ஆரோக்கியசாமி, அவர் இருப்பாரா வெளியேற்றப்படுவாரான்றது நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ நாளாக கட்சி தொடங்கினதுலேருந்து ஒரு வருட காலம் வந்து மாநாடெல்லாம் நடத்தி பரந்தூருக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்து இது மாதிரிலாம் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஏன் அவரை தூக்கு? இல்லை அது ஒரு இடத்துலையுமே எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, ஒரு உரைக்கில் 2 கத்தி இருக்க முடியாதுன்ட்டு. இந்த முடிவை எடுக்க போகிறது விஜயாக தான் இருக்கணும். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னாக்கா, 2 பேருமே இருந்தாக்கா இந்த 2 பேருமே தன்னுடைய இருப்பை காட்டுவதற்கும் தன்னுடைய யுக்தியை காட்டுவதற்கும் கட்சி வளர்ப்பதற்கு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்குன்னு 2 பேரும் போட்டு வேலை செய்யும் பொழுது கட்சி வளரும். நீங்கள் ஒரு ஆளை மட்டுமே வச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாமே இவரை சார்ந்தே இருக்கும். இவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவருக்கு தனி வியூஸ் இருக்கும், அவருக்கு தனி வியூஸ் இருக்கும். 2 பேருமே கொஞ்சம் கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் பொழுது 2 பேரையும் சேர்த்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். விஜய் அவர்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்கு வித்துடும். இது கூட வந்து விஜய்க்கு வந்து நீங்கள் குஷியானது மேலே பல குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லி விஜய் வந்து குஷியானதை நீக்கிடுவார், வெளியே நிற்க வச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் குஷியானதை எப்பயுமே யாருமே அசைக்க முடியாது. அந்த கட்சியில் மிக முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட நீண்ட நெடிய நாளாக ஒரு தன் உழைப்பை போட்டிருக்காரு அவர். அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை எப்பயுமே விஜய் கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எல்லா பரிமாணமும் சேர்ந்து நமக்கான கோல் என்னமா இருக்குன்னா 26 தான் இருக்கணும். நம்ம கட்சிக்குள்ளேயே மோதிக்கிறது நம்மளுடைய கோலாக இருந்துச்சுனாக்கா எந்த கட்சியுமே பெரிய லெவலில் வளராது. புஷி ஆனந்த் வந்து நிறைய கூட்டங்களை எல்லாம் போய் பேசும்போது டோட்டலாக அந்த ஈவெண்ட்டே அவர் தான் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு. இல்லை எப்பயுமே ஒரு கட்சிக்கு இப்போ அங்கே லோக்கலில் மாவட்ட செயலாளர்கள், அதற்கு அடுத்ததாக ஒன்றிய செயலாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களே அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச வச்சு ஒரு அங்கீகரிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குல்ல. நிச்சயமா அதெல்லாம் இனிமேல் தான் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும்னாக்கா, இது ஒரு கட்சின்னு வந்துருச்சுனாக்கா இந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வரோம் போயிடுறோம் அந்த இடத்துல இருந்து. ஆனால் இருந்து வேலை செய்யப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர் தான். நம்மளுது இப்போ தான் போஸ்டிங் போட்டுக்கான போது இதுக்கான அடுத்த கட்ட வேலையை நிச்சயமாக அவர் செய்வார். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வரந்தவருக்கு குறைஞ்சபட்சமாக அந்த அரசியல் புரிதல் இருக்கும். அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தன்னை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னாக்கா கட்சிக்கு அது எடுபடாதுன்னும் பொழுது அதை அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குனாக்கா இருக்கணும் விஜய் அவர்கள். ஆனால் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்னதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி ரியாலிட்டி என்னன்றதை வந்து அவரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்றது தான் அண்மை தகவல். ஆதவர்ஜனா கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இவருடைய யுக்தி என்ன மாதிரிலாம் இருக்குன்றது சொல்லியிருக்கிறாரு. இப்படிலாம் பண்ணலாம்ன்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் இருக்குது. மீண்டும் அவருக்கு வந்து எந்த பதவியிலிருந்து இங்கே வெளியில் வந்தாரோ அதே பதவி இங்கே கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது துணை பொதுச் செயலாளர் பொழுது அப்போ இந்த இடத்துல இன்னொரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் யோசிங்க. பொதுச் செயலாளர் யார்? புஷி ஆனந்த் அவர்கள். துணை பொதுச் செயலாளர் அங்கேயும் ஒரு அக்ரெசிவான ஆரோக்கியமான ஒரு கருத்தியல், ஒரு மோதல், கருத்தியல் வளர்ச்சி, ஒரு கருத்து பரிமாற்றம் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 பேருமே வந்து நம்ம தான் அந்த தளபதிட்ட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வேலை செய்வதற்கான யுக்தி இருக்கணும் பொழுது விஜய் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ எப்பயுமே மாஸ்டர் பிளானா? எஸ் நிச்சயமாக. நீங்கள் ஒரு நபரை மட்டுமே விட்டுட்டா நான் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். உனக்கு இன்னொரு நபரையும் கொண்டு வரும் பொழுது 2 பேரும் நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஒரு போட்டி போடும் பொழுது கட்சிக்கு வளர்ச்சிக்கு வித்துடும் பொழுது விஜயோட மாஸ்டர் பிளான் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா வெல் மூவ். கிட்டத்தட்ட இந்த மூவ் அவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதே போல் அடுத்தடுத்து பொறுப்பாளர்கள் மாநில அளவில் நீங்கள் போடக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நீங்கள் மாநாடு, இந்த 1ஆம் ஆண்டோடைய இந்த நிகழ்வு எல்லாமே நீங்கள் செய்வது தேசிய கவனம் பெறணும். இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். அடுத்து ஆதவர்ஜனா உள்ளே வந்துட்டாருனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுனாக்கா அந்த கட்சி நபர்களை மாவட்ட செயலெல்லாம் போட்டிங்கல்ல அரசியல் படுத்துவது. அரசியல்னால் எப்படி, எதை அணுகணும், ஒரு செய்தியை வந்து எந்த கோணத்தில் பார்க்கணும், வர செய்தி எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது. உடனே வந்து அதுக்கான கருத்தை வந்து வன்மத்தோடு கக்கிராமல் எப்படி கையாளணுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு போகும்பொழுது என்றைக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் ஓராண்டு பயணம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் களத்தில். ஒரு நாள் நீங்கள் ஓராண்டு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நாள் பயணமே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பரந்தூருக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் பயணம் விஜய் பரந்தூருக்கு வந்தது எவ்வளோ பெரிய தாக்கம்னா, ஊருக்குள்ளே போவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு 1 மணி நேரம் இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் வந்து நேஷனல் செய்தியாக மாறி மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துக்குனாக்கா அப்போ அந்த ஓராண்டை தாண்டி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு தான் மிக முக்கியமான ஆண்டு.
நேரடியாக படத்தை முடித்துவிட்டு இந்த பக்கம் களத்தில் இறங்கி திமுகவை முடிச்சுட்டு நம்ம ஆட்சி கட்டில் உட்காரணுன்றதுக்கான வேலை செய்ய போகும் பொழுது கூடுதல் பலமாக பல நபர்கள் உள்ளே வருவதற்கான இப்போ வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே பல கட்சியில் வந்து பல பிரபலங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நபர்களை இந்த ஓராண்டு நிகழ்வில் இணைக்கலாமா, இல்லை மாநாட்டில் இணைக்கலாமா, இணைச்சிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், இந்த பரந்தூர் விவகாரத்தை தொடர்ச்சி அடுத்ததாக வேங்க வேலையில் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கணும் பொழுது அது குறித்து என்ன பேசலாம், அது குறித்து என்ன விஷயத்தை கவனம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. குறிப்பாக அந்த போதை கலாச்சாரம் மறுபடியும் இந்த மாணவிகள் மேல் நடக்கக்கூடிய அந்த அடக்குமுறை, இது எல்லாத்தையும் மறுபடியும் மாநாட்டில் வேறு விதமாக வடிவம் பெற்று பேசுவதற்காகவும் நேஷ்னல் மீடியாவை கவர் பண்ணுறதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவுமே வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கான முன்னெடுப்பும் எடுக்கிறாங்கன்றது தான் அண்மை தகவலாக இருக்கணும் பொழுது எடுக்கட்டும். எனக்கு தேவை, நமக்கு தேவை என்ன சார், நமக்கு தேவை என்ன சொல்லுங்கள் பாப்பா. இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலை நம்மளுக்கு எடுக்காமல் அழகான கல்வி முறை, அழகான இயற்கையோடு சொல்லுது வாழ்வு முறை, அழகான நாங்கள் உழைச்சி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டோம். யாருமே வந்து எங்களுக்கு ஓசி கொடுங்க, நாங்கள் பிச்சை எடுக்கிறோன்னு கேட்கவே இல்லை. நாங்கள் உழைக்க தயார், அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் தயாராக, இவ்வளோ தான் ஒரு அரசாங்கம்ன்றது, இவ்வளோ தான் தேவை இருக்கும். நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல வாழ்வியல் சூழல், இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க பொழுது இந்த அடிப்படையான விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, யாருமே கேட்க போகிறதில்ல. அப்போ இந்த பேஸில் கை வச்சதுனால தான் உள்ள விஜய் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. விஜய் அவர்கள் இதை செய்யணும்னாக்கா நல்லபடியாக செய்யுங்க, கூட்டு முயற்சியோடு செய்யுங்க, வெற்றி நமது. கட்சி ஆரம்பித்த உடனே வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அதிமுகவுடன் எதுவும் கூட்டணி எதுவும் வைக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம ஒரு நாளில் அரசியல் வந்து தலைகுப்புறம் வரோம். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே பிஜேபி எதிர்கொள்வது தான். பிஜேபி இந்த முறை குறைந்தபட்சம் 15 சீட்டாவது உள்ளே வாங்கணுன்றது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, இலக்கு 15 எம்எல்ஏன்றது இந்த முறை வரணும். அந்த இலக்கை நாம் அடைவதற்கு யாரை கண்ட்ரோல் எடுக்கணும்? நீங்கள் திமுகவுடைய பல பிடிகள் பிஜேபியோட கையில் இருக்குது. நல்லா வச்சு பாருங்கள். இந்த சிஏஏ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தில் அமல்படுத்திட்டாங்க, உத்தரகாண்ட் காமன் சிவில் கூட. ஸோ இதுக்கு நாடாளுமன்றத்தில் ஏதாவது எதிர்வினை இந்த திமுகவை சார்ந்த 40 நபர்கள் போயிருக்காங்களா ஒட்டுமொத்தமாக, ஏதாவது எதிர்வினை ஆடுறாங்களா? அதை பற்றின செய்தி வந்துதான்? வராது, வரவே வராது சார். நான் தான் சொல்கிறேன்ல, இல்லை பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக பேசுவாங்கல்ல, எதிர்கட்சிகள் எல்லாமே கேள்வி எழுப்பும்ல. இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஏதாவது பேசினீங்கன்னு கேட்குறேன். எம்பி தானே எல்லாரும். தனிப்பட்ட முறையில் இவ்வளோ மிகப்பெரிய கண்டன குரல் உங்கள் சார்பாக பதிவு செய்யப்பட்டதா? கனிமொழி பதிவு செஞ்சுருக்காங்களா? டிஆர் பாலு பதிவு செஞ்சுருக்காரா? ராசா? யாருமே பதிவு செய்யலை. அதுதான் மிக வேதனையான விஷயம். அப்போ இவர்களுடைய பிடி வந்து பிஜேபியிடம் இருப்பதால் இவர்கள் சில விஷயத்துக்கு மௌனித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னும் பொழுது இதை கடந்து போக முடியாது. பிஜேபி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை மிரட்டும், அதிமுகவை தன்வசப்படுத்த பார்க்கும். இவர்களுக்கு விஜயோடு சேர்ந்து விடாமல் பார்த்துக்கொள்வது தான் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மிக முக்கியமான வேலையாக இருக்கும். அதிமுக விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு, சேர்ந்துட்டா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும் தெரியணும் பொழுது இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். பட் காலம் தான் முடிவு செய்யும் சார் எல்லாத்தையும். சில நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு பயணமாக வர்றாரு. ஸோ அவருடைய பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன நடக்குது? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ணன் செல்வ பிறந்தகை. நீங்கள் கருப்பு கொடி பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? நீங்கள் இது எங்கே இடம் கொடுப்பீங்க சொல்லுங்கள் எனக்கு. திமுக நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது எடப்பாடி எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வாசலே கொடுத்தாரு, அனுமதி கொடுத்தார், கருப்பு பலூன் விடுறதுக்கும் கருப்பு கொடி காட்டுவதற்கும் அனுமதி கொடுத்தார். நீங்கள் திமுக எங்களுக்கு எங்கே இடம் கொடுப்பீங்கள்? அதே ஏர்போர்ட்டுக்கு வெளியில் கொடுப்பேன்னு சொல்லுங்கள், பிடிப்பதற்கு எல்லாம் தயார். நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போன முறை நாங்கள் நடத்த இப்ராஹிம் சார் வந்து போறா மாட்டாரா கருப்பு கொடி பிடிச்சி? அதுதான் சார் நான் கேட்குறேன். நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் கொடுத்ததுக்கே எங்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்கிறீங்க. கொடுத்தது நீங்கள் தான் வள்ளுவர் கூட்டத்தில். அப்புறம் அங்கே எங்கள் மீது வழக்கு. நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கிறீங்க? எங்களோட தானே, காங்கிரஸோட தானே கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. எங்களோட இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க. சொல்லிட்டு இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் நபர்கள் மீது வந்து வழக்கு பதிவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் போகிறதை நாங்கள் வந்து இதை ராகுவிடம் கவனத்திற்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், பிரியங்கா காந்தியிடம் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பொழுது நம்ம பரிசீலனிக்கணும். ஏன்னாக்கா நீங்கள் நான் பிடிப்பனா இல்லையானது முக்கியம் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு கட்சியோடைய தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு அந்த கட்சிக்கு நீங்கள் பிஜேபி எதிர்க்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எங்களுக்கு அந்த போராட்டத்தை நடத்த எங்கே அனுமதி தருவீர்கள்னு சொல்லுங்கள். அதற்கேற்ப அடுத்த கட்டமாக முடிவு செய்வோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.